ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிலிம் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் சார் ரசிகர்களே நிறைய பேர் சொல்கிறதுனால அரசியல் அப்படிங்கிறது லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுறேன். அதில் என்னுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத நான் வைக்கலை இனிமேல். ஓகேங்களா? பிகாஸ் நான் கொஞ்சம் அதில் மாற்று இருக்கிறதுனால ஒரு சில கமல் சார் ரசிகர்கள் டிஎம்கே சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த ஒரு சில பேர் நானும் ஒரு கேட்டகரி அப்படின்றதுனால அரசியல் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போயிடலாம். சினிமாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவர்கள் காரா அந்த படத்துடைய டைரக்டர் போர் தொழில் அப்படின்னு சொல்லி படம் எடுத்தார். அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த படத்தோட இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேசும் பொழுது கமல் சாரோடைய ஜென்யூனிட்டியை சொல்லியிருந்தார். அவரெல்லாம் நான் படம் பண்ணியிருக்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு ரசிகனாக நான் இருந்திருக்கேன். நான் கமல்ஹாசன் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகன். ஸோ கௌதம் வாசுதேவன் இந்த படத்தை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வேட்டையாடு படம் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்போ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. எனக்கு கௌதம் சாரும் பிடிக்கும், கமல் சாரும் பிடிக்கும். ஸோ ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காந்தேன். படம் பார்த்தா ஹாலிவுட் ஸ்டைலில் மிரட்டியிருந்தாங்க. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நான் எழுதி போர் தொழில் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எழுதினேன். ஸோ அது ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் விஷயம் தான். பட் அதற்கு விதை போட்டதும் கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறத ஓப்பனாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங்க்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் நம்ம வேட்டையாடல படம் பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்குது பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு இதை எடிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் புதுசாக இன்னோவேட்டிவாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. அவர் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தனுஷ் வச்சு எடுக்கிறாரு. அந்த படத்தோடைய இயக்குனர் தான் அவர் அப்படிங்கிறது தான். ஓகே. அடுத்து ஆர்கேஎஃப்ஐலேருந்து நம்ம கமல் சார் ப்ரொடக்ஷனில் ரஜினி அவர்கள் 173 அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஷங்கர் கிட்டத்தட்ட வில்லன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு அப்டேட்டு தான். ஏன்னா ஷங்கர் சாருக்கு படம் எதுவும் அமையலை, இந்தியனும் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. ஸோ அதனால் இப்போது இன்னொரு ப்ராஜெக்ட்டும் அவர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொடியூசரும் இல்லை நம்பிக்கையாக இருக்கிறப்ப சரி இப்படி ஒரு காம்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா கே.எஸ். ரவிக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா வில்லனாக சரித்திரம் அவர் ஓரளவுக்கு அதை டாமினேட் பண்ணார். இல்லைனோ இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ பண்ணார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஷங்கர் சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காராம். ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக மொத்தம் சம்பவம் வெயிட்டிங்கு. ஸோ ரஜினி சார் உடைய வில்லனாக ஷங்கர், அதில் கௌரவ தோற்றத்தில் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து 3 பேரும் ஒன்றாக ஃப்ரேமில் வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். ஸோ இதனுடைய ஷூட்டிங் மே மாதம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான். சரியா? அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் அதை கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருதுல்ல, தனுஷ் படம், அதில் ப்ராஸ்தட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கமல் சார் பண்ணியிருப்பாருங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாம் பண்ணியிருக்காருன்ட்டு. அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தனுஷ் கேட்டாராம், நீங்கள் கமல்ஹாசன் மட்டும் வச்சு நீங்கள் ப்ராஸ்தட்டிக் போட்டிங்களா, நீங்கள் அந்த படத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கரா படத்தில் கரா இல்லை கரா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமாருக்கு ப்ராஸ்தட்டிக் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னடா அது நம்ம டேரக்டரான கே.எஸ். ரவிக்குமாருக்கே கமல் சாரை கஷ்டப்படுத்தல, நீ பாங்கியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது தான். அடுத்து கமல் சார் ஒரு பக்கம் நாத்திகராக இருந்தாலும் அவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா பக்தி மானாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க. அதாவது வராகி அம்மன் பக்தி ஆகிட்டாங்க, கனவுல வந்தாங்களாம். கனவுல அவங்களுக்கு வந்தவொடனே அவங்களே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது தான், கேட்குறதுக்கும் அப்படி தான். ஓகே. அடுத்து சந்தான பாரதி கமல் சார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அந்த நட்பில், அதை பற்றி சித்ரலக்ஷ்மணன் சார் கிட்ட ஒரு இன்டர்வியூ பேசியிருக்காரு சந்தான பாரதி. அதை நீங்கள் பாருங்களேன். கமல் சார் அந்த டைம்லேருந்தே சந்தான பாரதிக்கு எவ்வளோ க்ளோஸ், விக்ரம் வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்றா பயணம் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு ஆளுமை, 2 பேரும் எப்படி ஒரு நட்பு இருந்தால் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. நான் சொல்கிறத நீங்கள் அதை போய் பாருங்கள். அடுத்து ரன்பீர் கபூர் அவருடைய படம் ப்ரமோஷன்ஸ் வரப்போ கமல் சார் தான் ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படி சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனிதர், ஒரு வைப்பாக இருப்பார். எங்களுடைய அப்பாவுடைய படத்தில் சாகர் படத்தில் நடித்தார். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அடுத்து ஒளிப்பதிவாளர் சிவா ஜிஆர்என் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டில்லை பார்த்தாலே எனக்கு பயங்கரமான ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நாயகன் தான். அதில் அவங்களுடைய மெனக்கடல் தெரியும். மணிரத்னம் கமல்ஹாசன் அவர்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஸ்டில் பார்க்குறப்ப அந்த டைமில் நாங்களாம் என்னடா இப்படி இருக்குது,
ஸ்டில்லே நிறைய கதை சொல்லும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் ஏப்ரல் 25ஆம் தேதி எம்எஸ் ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு களத்தூர் கண்ணம்மா படத்தில் பாடல் பாடியவர்கள் இறந்துட்டாங்க. 8வது நினைவு நாள் அவங்களுக்கு, 8வது ஆண்டு. ஓகே, ஸோ அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு இரங்கல் செய்தி வந்து சொல்லிக்கலாம். நினைவு நாள் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து KS 237 என்னப்பா இது ஆரம்பிக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எனக்கே அந்த டவுட் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் இருக்காங்கல்ல, லோகா அந்த படத்தில் நடித்தவர், அவங்க வந்து இந்த படத்தில் லீடாக பண்ணுறாங்கன்ற அப்டேட் வந்திருக்கு. ப்ளஸ் சென்டிமெண்ட் கமல் சார் ஆட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மே மாதம் எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய அறிவிப்பை. கமல் சாருடைய RKFI நிறுவனத்திலிருந்து அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அடுத்து FICCI ஹெட் லீனா ஜெய்சானி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்றது தான் அப்டேட்டு. ஸோ அவரை பற்றி ஒரு ட்வீட்டு கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாச்சு, எப்படி மீடியா வந்து டெவலப் பண்ணாங்க இவங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டு அவங்களுக்கு வந்து இரங்கல் செய்தி வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அது வந்து இன்றைக்கி அவர் போட்டிருந்த ஒரு ட்வீட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரி இளவழகன்னு சொல்லிட்டு ஜமா அப்படின்ற படம், அப்புறம் வந்து அன்பே டயானா அப்படின்ற படம். அதாவது கமல் சாரோடைய ரைட்டிங் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஓகே, கேரக்டர் அவர் வந்து கதையை வந்து டெவலப் பண்ணாமல் கேரக்டரும் டெவலப் பண்ணுவார். ஸோ விரும்மாண்டி பயங்கர இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவர் ரைட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய ரைட்டிங்க்கு நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கேன். ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்தடுத்த சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.